யோப்பு 11வது அதிகாரம் 1. அப்பொழுது நாகமாத்தியனாகிய சோப்பார் பிரதியுத்தரமாக 2. ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ? வாய்ச்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ? 3. உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷர் மௌனமாயிருப்பார்களோ? நீர் பரியாசம் பண்ணும்போது ஒருவரும் உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ? 4. என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். 5. ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து 6. உமக்கு ஞானத்தின் இரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும். உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாயிருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கேற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். 7. தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வவல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ? 8. அது வானபரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன? 9. அதன் அளவு பூமியைப் பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தைப் பார்க்கிலும் அகலமுமாயிருக்கிறது. 10. அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டுவந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? 11. மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ? 12. புத்தியில்லாத மனுஷன் காட்டுக்கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சுள்ளவனாயிருக்கிறான். 13. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். 14. உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும். 15. அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். 16. அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரைப் போல அதை நினைப்பீர். 17. அப்பொழுது உம்முடைய ஆயுசுகாலம் பட்டப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற்காலத்தைப் போலிருப்பீர். 18. நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாயிருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர். 19. பயப்படுத்துவாரில்லாமல் நித்திரை செய்வீர், அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். 20. புன்மார்க்கருடைய கண்கள் பூத்துப்போய் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டொழிந்து அவர்கள் நம்பிக்கை சாகிறவன் சுவாசம்போல் ஒழிந்து போகும் என்றான். யோப்பு 12வது அதிகாரம் 1. யோப்பு பிரதியுத்தரமாக 2. ஆம், நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும். 3. உங்களைப் போல எனக்கும் புத்தியுண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல, இப்படிப்பட்டவைகளை அறியாதவன் யார்? 4. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். 5. ஆபத்துக்குள்ளானவன் சுகமாயிருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சியடைகிறான், காலிடறினவர்களுக்கு இது நேரிடும். 6. கள்ளருடைய கூடாரங்களில் செல்வமுண்டு, தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கு சாங்கோபாங்கமுண்டு, அவர்கள் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார். 7. இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும், ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். 8. அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும், சமுத்திரத்தின் மச்சங்களைக் கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். 9. கர்த்தருடைய கரம் இதைச் செய்ததென்று இவைகளெல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? 10. சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையிலிருக்கிறது. 11. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளைச் சோதித்து பார்க்கிறதல்லவா? 12. முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. 13. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும்! அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. 14. இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. 15. இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போம், அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழது மேலதாக்கும். 16. அவரிடத்தில் பெலனும் ஞானமும் உண்டு, மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவர் கையின் கீழிருக்கிறார்கள். 17. அவர் ஆலோசனைக்காரரைச் சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். 18. அவர் ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்கள் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார். 19. அவர் மந்திரிகளைச் சிறைப்பிடித்து கொண்டு போய் பெலவான்களை கவிழ்த்து போடுகிறார். 20.
அவர் நம்பிக்கையுள்ளவர்களுடைய வாக்கை விலக்கி முதிர்வயதுள்ளவர்களின் ஆலோசனையை வாங்கிப் போடுகிறார். 21. அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வரப்பண்ணுகிறார், பலவான்களின் கச்சையை தளர்ந்து போக பண்ணுகிறார். 22. அவர் அந்தகாரத்திலிருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். 23. அவர் ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறார், அவர் ஜாதிகளை பரவவும் குறுகவும் பண்ணுகிறார். 24. அவர் பூமியிலுள்ள ஜனத்தினுடைய அதிபதிகளின் நெஞ்சை அகற்றிப் போட்டு அவர்களை வழியில்லாத அந்தரத்திலே அலைய பண்ணுகிறார். 25. அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவித்திரிகிறார்கள், வெறித்தவர்களைப் போல அவர்களை தடுமாறித் திரிய பண்ணுகிறார். யோப்பு 13வது அதிகாரம். 1. இதோ இவைகளெல்லாவற்றையும் என் கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறது. 2. நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல. 3. சர்வவல்லவரோடே நான் பேசினால் நல்லது, தேவனோடே நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன். 4. நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்குதவாத வைத்தியர்கள். 5. நீங்கள் பேசாமலிருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாயிருக்கும். 6. நீங்கள் என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனியுங்கள். 7. நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்காக வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ? 8. அவருக்கு முகதாட்சிணியம் பண்ணுவீர்களோ? தேவனுக்காக வழக்காடுவீர்களோ? 9. அவர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்குமோ? மனுஷனை பரியாசம் பண்ணுகிறது போல அவரை பரியாசம் பண்ணுவீர்களோ? 10. நீங்கள் அந்தரங்கமாய் முகதாட்சிணியம் பண்ணினால் அவர் உங்களை எவ்விதத்திலும் கண்டிப்பார். 11. அவருடைய மகத்துவம் உங்களை திடுக்கிட பண்ணாதோ? அவருடைய பயங்கரம் உங்களை பிடிக்கமாட்டாதோ? 12. உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்குச் சரி, உங்கள் மேட்டிமைகள் சேற்றுக்குவியல்களுக்குச் சமானம். 13. நீங்கள் மவுனமாயிருங்கள், நான் பேசுகிறேன், எனக்கு வருகிறது வரட்டும். 14. நான் என் பற்களினால் என் சதையை பிடுங்கி என் பிராணனை என் கையிலே வைப்பானேன். 15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர்மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். 16. அவரே என் இரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். 17. என் வசனத்தையும் நான் சொல்லிக் காண்பிக்கிறதையும் உங்கள் செவிகளால் கவனமாய் கேளுங்கள். 18. இதோ என் நியாயங்களை அணியணியாக வைத்தேன், என் நீதி விளங்கும் என்று அறிவேன். 19. என்னோடே வழக்காட வேண்டுமென்று இருக்கிறவன் யார்? நான் மவுனமாயிருந்தால் ஜீவித்துப் போவேனே. 20. 2 காரியங்களை மாத்திரம் எனக்குச் செய்யாதிருப்பீராக, அப்பொழுது உமது முகத்துக்கு முன்பாக ஒளித்துக்கொள்ளாதிருப்பேன். 21. உம்முடைய கையை என்னை விட்டு தூரப்படுத்தும், உம்முடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. 22. நீர் கூப்பிடும், நான் உத்தரவு கொடுப்பேன், அல்லது நான் பேசுவேன், நீர் எனக்கு மறுமொழி சொல்லும். 23. என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். 24. நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன். 25. காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ, காய்ந்து போன துரும்பை பின்தொடருவீரோ? 26. மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர், என் சிறுவயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். 27. என் கால்களை தொழுவடித்து போட்டு என் வழிகளையெல்லாம் காவல் பண்ணுகிறீர், என் காலடிகளில் அடையாளத்தை போடுகிறீர். 28. இப்படிப்பட்டவன் அழுகிப்போகிற வஸ்து போலவும் பொட்டரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போவான். யோப்பு 14வது அதிகாரம். 1. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். 2. அவன் பூவைப் போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலைப் போல நிலை நிற்காமல் ஓடிப்போகிறான். 3. ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ? 4. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனுமில்லை. 5. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். 6. அவன் ஒரு கூலிக்காரனைப் போல் தன் நாளின் வேலையாயிற்று என்று ரம்மியப்படுமட்டும் அவன் ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை அவனை விட்டு விலக்கும். 7. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்பத் தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். 8.
அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். 9. தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம்போல கிளைவிடும். 10. மனுஷனோவென்றால் செத்தபின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்துப் போனபின் அவன் எங்கே? 11. தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றிச் சுவரிப்போகிறது போல. 12. மனுஷன் படுத்துக் கிடக்கிறான், வானங்கள் ஒழிந்து போகுமளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. 13. நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீருமட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். 14. மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். 15. என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன், உமது கைகளின் கிரியையின்மேல் விருப்பம் வைப்பீராக. 16. இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேலல்லவோ கவனமாயிருக்கிறீர். 17. என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமத்தை ஒருமிக்கச் சேர்த்தீர். 18. மலை முதலாய் விழுந்து கரைந்து போம், கன்மலை தன் இடத்தை விட்டு பேர்ந்து போம். 19. தண்ணீர் கற்களை குடையும், ஜலப்பிரவாகம் பூமியின் தூளில் முளைத்ததை மூடும், அப்படியே மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அழிக்கிறீர். 20. நீர் என்றைக்கும் அவனை பெலனாய் நெருக்குகிறதினால் அவன் போய்விடுகிறான், அவன் முகரூபத்தை மாறப்பண்ணி அவனை அனுப்பிவிடுகிறீர். 21. அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான், அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான். 22. அவன் மாம்சம் அவனிலிருக்குமளவும் அதற்கு நோவிருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள்ளிருக்குமட்டும் அதற்கு துக்கமுண்டு என்றான். யோப்பு 15வது அதிகாரம். 1. அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, 2. ஞானவான் காற்றைப் போன்ற நியாயங்களைச் சொல்லி தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்பி. 3. பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? 4. நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெபத்தியானத்தை குறைய பண்ணுகிறீர். 5. உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தைச் சொல்லிக் காட்டுகிறது, நீர் தந்திரமுள்ளவர்களின் நாவைத் தெரிந்து கொண்டீர். 6. நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது, உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாகச் சாட்சியிடுகிறது. 7. மனுஷரில் முந்தி பிறந்தவர் நீர்தானோ? பர்வதங்களுக்கு முன்னே உருவாக்கப்பட்டீரோ? 8. நீர் தேவனுடைய இரகசிய ஆலோசனையை கேட்டு ஞானத்தை உம்மிடமாய்ச் சேர்த்து கொண்டீரோ? 9. நாங்கள் அறியாத எந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர்? எங்களுக்கு விளங்காத எந்த காரியமாவது உமக்கு விளங்கியிருக்கிறதோ? 10. உம்முடைய தகப்பனை பார்க்கிலும் பெரிய வயதுள்ள நரைத்தோரும் விருத்தாப்பியரும் எங்களுக்குள் இருக்கிறார்களே. 11. தேவன் அருளிய ஆறுதல்களும் உம்மோடே சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சும் உமக்கு அற்பகாரியமாயிருக்கிறதோ? 12. உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? உம்முடைய கண்கள் நெறித்துப் பார்க்கிறது என்ன? 13. தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர். 14. மனுஷனானவன் பரிசுத்தமாயிருக்கிறதற்கும் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் நீதிமானாயிருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? 15. இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை, வானங்களும் அவர் பார்வைக்குச் சுத்தமானவைகள் அல்ல. 16. அநியாயத்தை தண்ணீரைப் போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாயிருக்கிறான். 17. உமக்கு காரியத்தை தெரிய பண்ணுவேன், என்னை கேளும், நான் கண்டதை உமக்கு விவரித்துச் சொல்லுவேன். 18. ஞானிகள் தங்கள் பிதாக்கள் சொல்லக் கேட்டு மறைக்காமல் அறிவித்ததையே நான் சொல்லுவேன். 19. அவர்களுக்கு மாத்திரம் பூமி அளிக்கப்பட்டது, அந்நியர் அவர்கள் நடுவே கடந்து போக இடமில்லை. 20. துன்மார்க்கன் உயிரோடிருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான், பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது. 21. பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது, அவன் சமாதானமாயிருக்கையில் பாழாக்கிறவன் அவன்மேல் வருவான். 22. இருளிலிருந்து திரும்பிவர அவனுக்கு நம்பிக்கையில்லாமல் பதிவிருக்கிறவர்களின் பட்டயத்துக்கு அவன் பயப்படுகிறான். 23. அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவன் அலைந்து திரிகிறான், அந்தகார நாள் தனக்குச் சமீபித்திருக்கிறதை அறிவான். 24. இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்கப் பண்ணி யுத்த சன்னத்தனான ராஜாவைப் போல அவனை மேற்கொள்ளும். 25. அவன் தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி சர்வவல்லவருக்கு விரோதமாக பராக்கிரமம் பாராட்டுகிறான்.
26 கடினக்கழுத்தோடும் பருத்த குமிழுள்ள தன் கேடயங்களோடும் அவருக்கு எதிராக ஓடுகிறான். 27 அவன் முகத்தை கொழுப்பு மூடியிருக்கிறது, அடிவயிறு தொந்திவிட்டிருக்கிறது. 28 ஆனாலும் பாழான பட்டணங்களிலும் குடிபோன கற்குவியலான வீடுகளிலும் வாசம் பண்ணுவான். 29 அவன் ஐசுவரியவானாவதுமில்லை, அவன் ஆஸ்தி நிலைப்பதுமில்லை, அப்படிப்பட்டவர்களின் செல்வம் பூமியில் நீடித்திருப்பதில்லை. 30 இருளுக்கு அவன் தப்புவதில்லை, அக்கினிஜுவாலை அவனுடைய கிளையை காய்ந்து போக பண்ணும், அவருடைய வாயின் சுவாசத்தால் அற்றுப்போவான். 31 வழிதப்பினவன் மாயையை நம்பானாக, நம்பினால் மாயையே அவன் பலனாயிருக்கும். 32 அது அவன் நாள் வருமுன்னே அவனுக்கு பூரணமாய் பலிக்கும், அவனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லை. 33 பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சைச் செடியைப் போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தைப் போலவும் அவன் இருப்பான். 34 மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போம், பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். 35 அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான், அவர்கள் கற்பம் மாயையை பிறப்பிக்கும் என்றான்.